அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தன்னை நம்பி வரும் பக்தர்களிடம் நேரடியாகவே பேசும் பரம்பொருள் ஸ்ரீ பெருமாள் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பரம்பொருள் பெருமாள் அவர்கள் பக்தர்களிடம் நேரடியாக பேசுகிறார் என்பது ஐதீகமாகும். மனதில் எழுந்த சந்தேகங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் பெருமாள் நேரடியாக பதில் அளித்ததாக நம்பிக்கை நிலவுகிறது. இதன் காரணமாகவே இங்கு இருக்கும் பரம்பொருள் பெருமாளை பேசும் பெருமாள் என்று அழைக்கிறார்கள். குறிப்பாக இந்த பெருமாளை மனதில் நினைத்து கொண்டு வேண்டுபவர்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். திருவண்ணாமலை மாவட்டம் கூழமந்தல் என்ற சிற்றூரில் அமைந்துள்ளது பேசும் பெருமாள் கோவில். பக்தர்களின் நம்பிக்கையை நாளுக்கு நாள் பெருக்கி கொண்டிருக்கிறது. மிகவும் பழமை வாய்ந்ததாக கருதப்படும் இந்த கோவில் சப்த ரிஷிகள் தவம் இயற்றி இருந்ததாக உள்ளூர் மரபு கூறுகிறது. அப்போது அவர்களின் மனதில் எழுந்த சந்தேகங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் பெருமாள் நேரடியாக பதிலளித்ததாக நம்பிக்கை நிலவுகிறது. இதன் காரணமாக இங்குள்ள பெருமாள் பேசும் பெருமாள் என அழைக்கப்படுகிறார். வரலாறும் பெயர் வைந்த விதம் கோவிலில் காணப்படும் கல்வெட்டுகளில் இவ்வூர் கூளம் பந்தல் என குறிப்பிடப்படுகிறது. கூளன் என்பது ஒரு வகையான பலாமரத்தின் பெயர் என சொல்லப்படுகிறது. இப்பகுதியில் அவ்வகை பலாமரங்கள் அடர்த்தியாக இருந்தாலும் அந்த மரங்களின் வழியே சாலை சென்றதனாலும் கூளம் பந்தல் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. காலப்போக்கில் அங்கே கூளமந்தல் என்ற பெயர் மாறடைந்தது. கோவிலின் 5 நிலைகள் ராஜகோபுரத்துடன் கோவில் கம்பீரமாக விளங்குகிறது. ராஜகோபுரம் முன்பாக கல்வெட்டுகளுடன் 2 கல் தூண்கள் அமைந்துள்ளன. கோபுரத்தை கடந்தவுடன் பலிபீடம், கொடிமரம் மற்றும் கருடாழ்வார் சன்னதி பக்தர்களை வரவேற்கின்றன. கருவறையில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் என்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். மேலும் 2 கரங்கள் சங்கு சக்கரம் ஏந்தியும் கீழ் 2 கரங்களில் வரஹஸ்தம் மற்றும் கடிஹஸ்தம் முத்திரை காட்டியும் கற்று தருகிறார். அவரின் முகபாவனை பக்தர்களுடன் நேரடியாக உரையாடுவது போல அமைந்துள்ளது என்பது இந்த தலத்தின் தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. பக்தர்கள் நம்பிக்கை இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் மனக்குறைகளை பெருமாளிடம் கூற வேண்டினால் உள்ளத்தில் அமைதி ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் இங்கு விரதம் இருந்து மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். இங்கு செய்யப்படும் விரதங்கள், தானங்கள், வேள்விகள் அனைத்திற்கும் 1000 மடங்கு பலன் இருப்பதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். நேர்த்திக்கடன் மற்றும் வழிபாட்டு முறைகள் இந்த தலத்தில் பக்தர்கள் தேங்காயில் நெய் தீபம் ஏற்றி 9 முறை வெள்ளம் வந்து வழிபடுகின்றனர். மேலும் துளசி மாலை அணிவித்தல், வெண்ணெய் சாற்றுதல், பால் பழங்கள், வெற்றிலை படைத்தல் போன்றவற்றை வழிபாட்டு முறைகள் இங்கு நடைபெறுகின்றன. செல்லும் மொழி காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. ஆன்மீக அமைதியும் நம்பிக்கையும் தரும் தலமாக கூழமந்தல் பேசும் பெருமாள் கோவில் விளங்குகிறது. பக்தர்கள் மனதை கவரும் இந்த கோவில் தெய்வீக அனுபவத்தை தரும் ஒரு அற்புதம் வாய்ந்த தலமாகவே விளங்குகிறது. குறிப்பாக இந்த ஆலயத்தில் எவர் ஒருவர் வந்து வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடைபெறுகிறது என கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த பேசும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடும் பக்தர்களுக்கு அமைதி நிலவுவதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆலயமானது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகில் உள்ள கூழமந்தல் அருள்பாலிக்கும் பேசும் பெருமாள் பக்தரின் குறைகளை நேரில் கேட்டு நிவர்த்தி செய்யும் அற்புத தலமாகும். வாய்ப்பேச முடியாதவர்கள், மனக்குறை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டு தேங்காயில் நெய் தீபம் ஏற்றி 9 முறை வெள்ளம் வந்தால் உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். இங்குள்ள ஸ்ரீ மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமோதரராக அருள்பாலிக்கிறார். பக்தி பெருக்குடன் வந்து தங்கள் மனக்குறைகளை சொல்லும் பக்தர்களின் குரலுக்கு பெருமாள் செவிமடுத்து பதில் அளிப்பதாக நம்பப்படுகிறது. நீண்ட நாட்களாக வாய்ப்பேச முடியாதவர்கள், காது கேளாத குழந்தைகள் மற்றும் மனக்கவலை, மனக்கோளாறுகளால் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து வழிபட்டு நிவர்த்தி பெறுகிறார்கள். இந்த கோவிலானது கிபி 1270 ஆண்டுகளில் இந்த வாக்கில் தெலுங்கு சோழ மன்னன் ஸ்ரீ விஜய கோபாலகண்டன் இந்த கோவிலுக்கு நித்திய தீபம் மற்றும் நைவேத்தியம் வழங்கியதற்கான கல்வெட்டு சான்றுகள் உள்ளன. பக்தர்கள் தேங்காயில் நெய் தீபமேற்றி
வெண்ணெய் சாற்றுதல், துளசி மாலை அணிவித்தல் மற்றும் பால் பழங்கள் படைத்து வழிபடுகின்றனர். வைகாசி மாதம் திருவிழா, ஆடி பங்குனி மாத சிறப்பு வழிபாடுகள், கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் வைகுண்ட ஏகாதசி போன்றவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த கோவில் ஒரு சாதாரண ஆலயம் அல்ல, பக்தர்களின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த பேசும் பெருமாள் ஆலயத்தில் அனைத்து மக்களும் அமைதியுடன் வந்து அவரை மனதில் நினைத்து கொண்டு பேச வேண்டும். இந்த பெருமாள் கோவிலுக்கு விளக்கெரிக்க 14 பணமும் 14 கல நெல்லும் தெலுங்கு சோழ மன்னன் வழங்கினார். சூரியன் சந்திரன் உள்ளவரை கோயிலில் உள்ள 3 விளக்குகளை இதை கொண்டு எரிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இவ்வூர் பட்டன் இதனை பெற்று கொண்டார். ஆனால் முறையாக கோவிலுக்கு செலவிடவில்லை. மேலும் இந்த ஊரில் பிறக்கும் பெண் குழந்தைகளை கொல்வதற்காக மருந்து செய்து கொடுத்துள்ளார். இறந்த கொலையை தகனம் செய்தவுடன் அவர்களுக்கு தெளிக்கும் பாலை பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்துள்ளார். கோபமடைந்த பெருமாள் பட்டனை அழித்ததுடன் ஊரையும் அழித்து விட்டார். அவரது கோபத்தால் வைகுண்டமே நடுங்கியதாம். பிற்காலத்தில் ஒரு கல்வெட்டு மூலம் இந்த தகவலை அறிந்த பெரியவர்கள் பெருமாளிடம் மன்னிப்பு கேட்டு கோவில் எழுப்பி சிறந்த முறையில் பராமரித்தனர். தவறை சுட்டி காட்டியதனால் பெருமாளுக்கு பேசும் பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது. கூலம் என பண்டை சொல்லுக்கு என திலகம், திலம் மற்றும் கூலகம் என பொருள் உண்டு. பந்தல் ஓடும் சாலை, பந்தர் விதானம் என்று பொருள். பல்லவர்களின் தலைநகரான காஞ்சிபுரத்திலிருந்து பிற்கால சோழர்களின் தலைநகராகிய கும்பகோணம் அருகில் உள்ள பழையாறை மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற நகரங்களுக்கு இவ்வூர் வழியாக நெடுஞ்சாலை உள்ளது. இங்குள்ள எள் போன்ற பயிர்கள் நிரம்ப விளைந்தால் கூலம் பந்தல் எனும் அழைக்கப்பட்ட பின்னர் கூலமந்தல் என்றாகியிருக்கலாம். இவ்வூரில் உள்ள பெருமாள் கோவில் கல்வெட்டு இவ்வூரை கூலன் பந்தல் என்றிருக்கிறது. கூலன் என்பது ஒரு வகை பலாமரத்தின் பெயராகும். அவ்வகை பலாமரங்கள் நிறைந்திருக்கிறது. அவ்வழியாக சாலை சென்றதனால் கூலன் பந்தல் என பெயர் பெற்று வந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. பல வருடங்களுக்கு முன்பு 12 அடி உயர மகாவிஷ்ணு சிலை பூமியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இப்பெருமாள் பேசும் பெருமாள் என பக்தர்கள் அழைப்புக்கிணங்க கூலமந்தல் என்னும் ஊரில் கோவில் கொண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. கங்கை கொண்ட சோழச்சுரன் சிவன் கோயில் கட்டப்பெற்ற காலத்திலேயே 1012 பேசும் பெருமாள் கோவிலுக்கு கட்டப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே பெருமாள் முன்பு நின்று நோக்கினால் பெருமாள் கருணையுடன் நம்மை நோக்கி முன்புறுவதுடன் பேசுவது போல அமைய பெற்றுள்ளது. பேசும் பெருமாள் என்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். மிகவும் கம்பீர தோற்றம். இங்கு கைகளிலும் சங்கு சக்கரங்கள், மற்றொரு வழக்கை நமக்கு அருள்பாலிக்கும் வரஸ்தம் இடக்கை துடையில் பதிந்துள்ளது. ஏராளமான அணிகலன்கள், கிரீடம் மற்றும் அதிகமாக பெற்று கோலாகலமாக தென்படுகிறார். கண் இமைக்காமல் நாளெல்லாம் பார்த்து வணங்கத்தக்க இத்திருமேனியில் அழகும் நிற்கும் பாங்கும் கண்கொள்ளா காட்சி. இவ்வளவு உயரமும் எழிலும் வாய்ந்த திருவுருவங்கள் வேறு எங்கும் காண இயலாது. இத்திருமேனிகளின் காதுகளில் மிக சிறிய ஊசி நுழைவதற்குரிய கண்ணுக்கு தெரியாத துவாரங்கள் அமைந்து சிற்பிகள் தங்கள் கலைத்திறனையும் கைவண்ணத்தையும் காட்டியுள்ளனர். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.